அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பில் அரசியல் அறிவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலேருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 80 கேள்வி இருக்குங்க. பாடத்துக்குள்ளே இருந்தும் நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொத்தமே 80 கேள்வி தான் இருக்குது. நீங்கள் இதை முழுமையாக பார்த்தா போதும். இந்த பாடத்தை படிக்கவே தேவையில்லை. ஆல்ரெடி படித்தவங்க இந்த வீடியோவை டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். படிக்காத நண்பர்கள் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா போதும். புத்தகத்தை படிக்கவே தேவையில்லை. புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை நான் சுருக்கி இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1801 உருவாக்கப்பட்டிருக்கு. 1801. அடுத்த வினா, பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் சென்னை மாகாணத்தின் கலெக்டரான ஆண்டு. பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் சென்னை மாகாணத்துடைய கலெக்டராக மாறிய ஆண்டு 1810. 1810. அடுத்த வினா, பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவிய ஆண்டு. புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இதை உருவாக்கியவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். உருவாக்கிய ஆண்டு 1812. அடுத்த வினா, பிரான்சிஸ் எல்லிஸ் திருக்குறளின் அறத்துப்பாலின் எத்தனை அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? பிரான்சிஸ் எல்லிஸ் திருக்குறளில் அறத்துப்பாலில் இருக்கிற 18 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. 18 அதிகாரங்கள். அடுத்த வினா, தெலுங்கு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? தெலுங்கு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் அலெக்சாண்டர் டங்கன் காம்பெல். அலெக்சாண்டர் டங்கன் காம்பெல். அடுத்த வினா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருத மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை அல்ல. அவை திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை முதலில் வெளியிட்டவர் யார்? இது எல்லாமே திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தை முதலில் குறிப்பிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்த வினா, பிரான்சிஸ் எல்லிஸை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என பாராட்டியவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என பாராட்டியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர். அடுத்த வினா, 1838 சமய பணிக்காக திருநெல்வேலியில் இருக்கிற இடையான்குடிக்கு வந்தவர் யார்? 1838 சமய பணியாற்ற திருநெல்வேலியில் இருக்கிற இடையான்குடி என்ற ஊருக்கு வந்தவர் ராபர்ட் கால்டுவெல். கால்டுவெல். அடுத்த வினா, ராபர்ட் கால்டுவெல்லின் புகழ்பெற்ற ஆய்வு நூலான திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புத்தகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1856. 1856. அடுத்த வினா, 1816 பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்களால் முன்மொழியப்பட்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை உறுதிப்படுத்தியவர் யார்? நல்லா கவனிங்க. பிரான்சிஸ் எல்லிஸ் 1816 தான் திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை சொல்லியிருக்காங்க. இதை உறுதிப்படுத்தியவர் ராபர்ட் கால்டுவெல். அடுத்த வினா, கால்டுவெல்லின் மனைவி யார் மகளிர் கல்விக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார்? ராபர்ட் கால்டுவெல்லுடைய மனைவியுடைய பெயர் எலிசா மால்ட். இவங்க மகளிர் கல்விக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. அடுத்த வினா, மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே. அடுத்த வினா, 1852 ஆங்கிலேய இந்திய கழகத்திலிருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர். 1852
சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் கஜுலு லட்சுமி நரசு. கஜுலு லட்சுமி நரசு. அடுத்த வினா, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1909. 1909. அடுத்த வினா, மக்கள் தொகையில் 3% மட்டுமே இருக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்து கொண்டார்கள் என்பதை 1913 புள்ளி விவரத்துடன் நிரூபித்தவர் யார்? 1913 புள்ளி விவரத்துடன் நிரூபித்தவர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. அடுத்த வினா, 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவியவர்களில் தவறானவர். 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கினவங்க டாக்டர் டி.எம். நாயர், சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் சி. நடேசனார். கஜுலு லட்சுமி நரசு வரமாட்டார், இவர் தான் பொருந்தாதவர். அடுத்த வினா, எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்ட மாண்டேகு சிம்ஸ்போர் சீர்திருத்தமானது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது? மாண்டேகு சிம்ஸ்போர் சீர்திருத்தம் 1919 ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுதான் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருக்கு. அடுத்த வினா, இரட்டை ஆட்சியின் கீழ் 1920 ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எந்த இயக்கத்துடைய ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது? 1920 தேர்தல் நடக்குது, முதல் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்துக்கல. ஏன் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனுடைய பகுதியாக நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லி காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடலை. அடுத்த வினா, 1920 தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது. சென்னை மாகாண முதலமைச்சரானவர் யார்? சென்னை மாகாண முதலமைச்சராக 1920 ஆனவர் முதல் முதலமைச்சர் ஏ. சுப்பராயலு. சுப்பராயலு. அடுத்த வினா, ஏ. சுப்பராயலு இறப்புக்கு பிறகு 1921 முதலமைச்சரானவர் யார்? ஃபஸ்ட்டு முதலமைச்சர் சுப்பராயலு, அதுக்கு அடுத்து வந்தவர் பனகல் ராஜா. பனகல் ராஜா. அடுத்த வினா, நீதி கட்சி எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது? நீதி கட்சி எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது? 1921 முதல் 1937 வரைக்கும் இருந்திருப்பாங்க. 1921 முதல் 1937 வரைக்கும். அடுத்த வினா, நீதி கட்சியின் சீர்திருத்தங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற அனைத்துமே சரியானது தான். இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்ததன் மூலம் ஆலய விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினார்கள். பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தார்கள். அதை பஞ்சமி நிலம் சொன்னாங்க. புதிய நகரங்களையும் தொழில் பேட்டைகளையும் அறிமுகப்படுத்தினார்கள். சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தார்கள். அனைத்துமே சரிதான். அடுத்த வினா, மருத்துவ கல்விக்கு எந்த அறிவு அடிப்படை தகுதியானது என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது? இதுக்கான விடை சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் படிச்சிருந்தால் தான் மருத்துவ கல்வி படிக்க முடியுங்கிற மாதிரி இருந்தது. அதை நீதி கட்சி மாற்றியிருக்காங்க. அடுத்த வினா, நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் எந்த ஆண்டில் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டன? நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் 1923 நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. 1923. அடுத்த வினா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929. 1929. அடுத்த வினா, ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1926. 1926. அடுத்த வினா, ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அளித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கூறியவர் யார்? ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக அறிவிச்சிருப்பாங்க. இதை எதிர்த்து இந்த கருத்தை சொன்னவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்த வினா, பெரியார் 15 ஆண்டுகளில்
எத்தனை முறை சிறை சென்றார் என்பதால் சிறை பறவை என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார். பெரியார் 15 ஆண்டில் 23 முறை சிறைக்கு போயிருக்காருங்க. 23 முறை. அதனால் இவரை சிறை பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938ங்க. 1938. அடுத்த வினா, ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும். ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும். ஆங்கிலேய அரசாங்கத்துடைய இந்தியாவுக்கான அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் தமிழ்நாடு இருக்க வேண்டும் என நீதி கட்சி தீர்மானம் இயற்றிய ஆண்டு. 1938 நீதி கட்சி இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. ஆங்கிலேய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருக்கணும், நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1938. அடுத்த வினா, பெரியார் காங்கிரஸை விட்டு விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. 1925. அடுத்த வினா, முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த ஆண்டு எது? முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த ஆண்டு 1929 தான் நடந்திருக்கு. 1929. அடுத்த வினா, முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த இடம் எது? முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்த இடம் செங்கல்பட்டில் நடந்திருக்குங்க. செங்கல்பட்டு. அடுத்த வினா, எந்த ஆண்டு தேர்தலில் ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஓரிடத்தை தவிர அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது? 1937 தேர்தலில் ராஜாஜி ஆட்சிக்கு வந்திருப்பார். அப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தை தவிர அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கு. அடுத்த வினா, பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. 1925. அடுத்த வினா, சிங்காரவேலர் மற்றும் அவரின் உடன் இருந்தோர் எந்த திட்டத்தின்படி சுயமரியாதை இயக்கத்துடன் சேர்ந்து ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட ஒத்துக்கொண்டனர்? சுயமரியாதை இயக்கமும் சிங்காரவேலர் தலைமையிலான பொதுரிமை கட்சியும் எந்த திட்டத்தின் கீழ் ஒன்றாக சேர்ந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஈரோடு திட்டம். ஈரோடு திட்டம். அடுத்த வினா, எந்த ஆண்டுகளில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் புகழ் மங்கத் தொடங்கியது? நீதி கட்சியுடைய புகழ் எப்பொழுதிருந்து மங்க தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. 1930. 1930. அடுத்த வினா, நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கான முக்கிய காரணங்களை ஆராய்க. இதுக்கான விடை அனைத்தும் சரிங்க. மொத்தம் 3 காரணம் இருக்குது. ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்திருக்காங்க. பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமானது. உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஏற்பட்டது. இந்த 3 தான் காரணம். அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றை கண்டறிக. இதற்கான பதில் கூற்று 2ம் சரி. ராஜாஜி முழுமையான மதுவிலக்கையும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பையும் நடைமுறைப்படுத்தினார். ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவுக்கு இருக்கும் தடையை நீக்குவதற்கான சட்டம் கொண்டு வந்தார். 2ம் சரி. அடுத்த வினா, பெரியார் தலைமையில் எந்த ஆண்டில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் அண்ணா நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தார்? 1944 சேலத்தில் நீதி கட்சியுடைய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு தலைமை வகிப்பவர் தந்தை பெரியார். அந்த மாநாட்டில் அண்ணா நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகம்னு மாற்றலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த வினா, திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழக்கமிட்டவர் யார்? திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழக்கமிட்டவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்த வினா, 1965 ஜனவரி 26 சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக்கப்பட்டது? 1965 ஜனவரி 26 சட்டப்பிரிவு 313 அடிப்படையாக வச்சு இந்தி மொழியை இந்தியாவுடைய தேசிய மொழியாக மாற்றியிருக்காங்க. சட்டப்பிரிவு 313.
அடுத்த வினா, 1944 எங்கு நடந்த மாநாட்டில் திராவிட நாடு அடைவதே தனது லட்சியம் என நீதி கட்சி அறிவித்தது? திராவிட நாட்டை அடைவதே தனது லட்சியம் அப்படின்னு நீதி கட்சி சொல்லியிருக்கு. எங்கு நடந்த மாநாட்டில் சொல்லியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சி சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, எந்த ஆண்டில் திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அண்ணா ஆரம்பித்தார்? திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இந்த கட்சி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1949 உருவாக்கப்பட்டிருக்கு. 1949. அடுத்த வினா, எந்த ஆண்டு திமுக தேர்தல் அரசியலில் நுழைய தீர்மானித்தது? 1949 உருவாக்கியிருக்காங்க. 1957 தான் அவங்க தேர்தலில் ஈடுபடலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வினா, பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து திமுக வெற்றி பெற்று அண்ணா முதலமைச்சரான ஆண்டு? அண்ணா எப்பொழுது முதலமைச்சர் ஆனார்னு கேட்டிருக்காங்க. 1967 தான் அண்ணா முதலமைச்சராக மாறியிருக்காரு. 1967. அடுத்த வினா, அண்ணாதுரை தொடங்கிய திட்டங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற அனைத்துமே சரியானது தான். அனைத்து ஏழைகளுக்குமான வீட்டு வசதி திட்டம், ₹1 ஒரு படி அரிசி திட்டம், குடிசை மாற்று வாரியம், அரசு போக்குவரத்து கழகம், நாட்டுடைமை எல்லாத்தையுமே பண்ணவர் தான் அறிஞர் அண்ணா. அடுத்த வினா, அண்ணா தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு? தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு 1969. 1969. அடுத்த வினா, இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டில் சென்னையில் அண்ணா ஆட்சியில் நடைபெற்றது? புத்தகத்தில் காமராசர் ஆட்சியில் நடந்த மாதிரி போட்டிருப்பாங்க, ஆனால் அது தவறு. அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் 1968 இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றிருக்கு. அடுத்த வினா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. 1956. அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறிக. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். காமராசர் ஆட்சி காலம் 1954 ஆரம்பித்து 1963 வரைக்கும் ஆகும். காமராசர் தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தார். காமராசர் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். நிறைய தொழில் பேட்டைகளை அமைத்தார். இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதாங்க. அடுத்த வினா, காமராசர் எத்தனை மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கினார்? காமராசர் 75 மைலுங்க. 75 மைலுக்கு மேலே இருக்கிற அனைத்து தடங்களையும் தேசியமயமாக்கினார். அடுத்த வினா, திமுக திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட காரணம்? திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை திமுக எடுத்தாங்க, ஆனால் அதை பின்னாடி கைவிட்டுட்டாங்க. இதுக்கான காரணம் 2 காரணம். இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பு செய்தது, தேர்தல் விதிகளில் புதிதாக திருத்தம் செய்யப்பட்டது. கூற்று 2ம் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா, மத்திய அரசாங்கத்துடைய மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை ஆங்கிலம் மற்றும் தமிழ் இதை நடைமுறைப்படுத்தியவர் யார்? தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. அடுத்த வினா, எந்த ஆண்டு எம்ஜி ராமச்சந்திரன் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார்? ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய ஆண்டு 1972 தொடங்கியிருப்பார். 1972. அடுத்த வினா, எம்ஜி ராமச்சந்திரன் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு எது? 1977 தேர்தலில் ஜெயிச்சிருப்பார். 72 புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருப்பார். 77 ஜெயிச்சிருப்பார். அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறிக. 1914 திராவிடர் கழகம் தோன்றியது. இது சரிங்க. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுவும் கரெக்டுங்க. 1917 நீதி கட்சி உருவானது. இதுவும் கரெக்டுங்க. 1909 மாண்டேகு ஜிம்ஸ்போர் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது என்பது தவறு. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க.
மாண்டேகு ஜிம்ஸ்போ சீர்திருத்தம் 1919 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் தவறு. அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறிக. 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இது சரி. 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி உருவாக்கப்பட்டது. சரி. 1935 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. தவறு. 1937 தான் ராஜாஜி கொண்டு வந்திருப்பார். அதனால தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது தவறு. 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது சரிதான். அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறிக. 1944 திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது. தவறுங்க. 1949 தான் அண்ணா உருவாக்கியிருப்பார். 1946 பிரகாசம் தலைமையில் ஆட்சி உருவாக்கப்பட்டது. சரி. 1947 ஓபி ராமசாமி முதலமைச்சரானார். சரி. 1949 பி குமாரசாமி ராஜா தலைமையில் அரசாங்கம் அமைந்தது. சரி. அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறிக. 1952 முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. சரி. 1958 மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. தவறு. 1956 தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. சரிங்க, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் செஞ்சுருக்காங்க. 1967 அண்ணா தலைமையில் திமுக அரசாங்கம் அமைந்தது. இது சரிதான். அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறிக. 1969 அண்ணாதுரை காலமானார். சரி. 1969 மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சரானார். சரி. 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜி ராமச்சந்திரனால் நிறுவப்பட்டது. சரி. 1977 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது என்பது தவறு. 1974 கொண்டு வந்திருப்பாங்க. 1974 தான் மாநில தன்னாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த வினா, தமிழக முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆண்டுகளை படிக்கலை அப்படின்னா கூட யார் ஃபஸ்ட்டு, யார் அடுத்தது, யார் அதுக்கடுத்தது, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு தேர்வில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். இதற்கான பதில் அனைத்துமே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. 1920 முதல் 1921 வரைக்கும் முதல் முதலமைச்சராக இருந்தவர் சுப்பராயலு. 1921 முதல் 26 வரைக்கும் இருந்தவர் பனகல் ராஜா. 26 முதல் 30 வரைக்கும் இருந்தவர் பி சுப்பராயன். 30 முதல் 32 வரைக்கும் இருந்தவர் பி முனுசாமி. 32 முதல் 37 வரைக்கும் இருந்தவர் பொப்புளி ராஜா. ஃபஸ்ட்டு சுப்பராயலு, பனகல் ராஜா, பி சுப்பராயன், பி முனுசாமி, பொப்புளி ராஜா. அடுத்த வினா, தமிழக முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இதற்கான பதில் சரியாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1936 பிடி ராசன் இருந்தார். 1937 கேவி ரெட்டி இருந்தாங்க. 1937 முதல் 39 வரைக்கும் சி ராஜாஜி இருந்தாங்க. 46 முதல் 47 வரைக்கும் பிரகாசம் இருந்தாங்க. 47 49 வரைக்கும் ஓபி ராமசாமி இருந்தாங்க. அடுத்த வினா, தவறான கூற்றை கண்டறிக. 1939 அக்டோபர் 20 முதல் 1946 ஏப்ரல் 30 வரை தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டது. இது சரிதாங்க. பிஎஸ் குமாரசாமி ராஜா தேர்தல் நடைமுறைக்கு பிறகு தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் ஆவார். 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்திருக்கும். அதற்கு பிறகு தேர்தல் நடைமுறையை மாற்றிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி முதலமைச்சராக வந்தவர் பிஎஸ் குமாரசாமி ராஜா. கூற்று இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா, தமிழக முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இங்கே சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பிஎஸ் குமாரசாமி 1949 முதல் 52 வரைக்கும் இருந்திருப்பார். ராஜாஜி 52 முதல் 54 வரைக்கும் இருந்திருப்பாங்க. காமராசர் 54 முதல் 63 வரைக்கும் இருந்திருப்பார். எம் பக்தவச்சலம் 63 முதல் 4 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அடுத்த வினா, தமிழக முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்தவர் சிஎன் அண்ணாதுரை, அதற்கடுத்து மு கருணாநிதி, அதற்கடுத்து வந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன், அதற்கடுத்து வந்தவர் ஜானகி ராமச்சந்திரன். அடுத்த வினா, சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை. சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்றவர் யார்? சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது.
சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று சொன்னவர் காமராசர் ஐயா தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரி, கேள்விகளை பாருங்கள். எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? 1969 அறிஞர் அண்ணா மாற்றிருப்பாங்க. 1969. அடுத்த வினா, சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. 1852. அடுத்த வினா, தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. இதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் காமராசர். அடுத்த வினா, சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1857 நிறுவப்பட்டது. 1857. 1857 நிறுவப்பட்டது. அடுத்த வினா, மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலமாக உள்ளது? மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவுடைய 7வது பெரிய மாநிலம். மக்கள் தொகையில் 7வது பெரிய மாநிலம். அடுத்த வினா, நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? நீதி கட்சியின் முதல் தலைவர் தியாகராயர். தியாகராயர். அடுத்த வினா, வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார்? வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் ஈவேரா பெரியார் அவர்கள். அடுத்த வினா, தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவேரா பெரியார் அவர்கள் தான். 1925 உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த வினா, பொறுத்துக. இதற்கான விடை, இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 நடந்தது. திமுகவுடைய தோற்றம் 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. இரட்டை ஆட்சி 1919 கொண்டு வரப்பட்டது. 2, 1, 4, 3 என்பது சரி. அடுத்த வினா, கீழ்கண்டவர்களுள் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர் யார்? பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையை வெளியிடாதவர் பனகல் ராஜா. இவர் வெளியிட்டிருக்க மாட்டார். சி நடேசனார், பி தியாகராயர், TM நாயர் இவங்கெல்லாம் சேர்ந்து வெளியிட்டிருப்பாங்க. பனகல் ராஜா வெளியிடவில்லை. அடுத்த வினா, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. நீதி கட்சின்னு அழைச்சிருக்காங்க. அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1957 பொதுத் தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார். இது சரிங்க. காரணம், கருணாநிதி தமிழக முதலமைச்சரானார் என்பது தவறு. அப்போதைக்கு ஆகலை, பிற்காலத்தில் ஆனார், ஆனால் அப்போதைக்கு ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது தான் ஆன்சர். அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, ஈவேரா ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம், சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளை பெறும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். இதற்கான விடை கூற்று, காரணம் இரண்டுமே சரிதாங்க. இரண்டுமே சரிதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பாடத்தில் இவ்வளோ தகவல் தான் இருக்குது. இந்த வீடியோவை இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கனாவே போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். எப்பப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்பப்போ இந்த வீடியோவை போட்டு கேளுங்க. பயன்பட்ட மாதிரியும் இருக்கும், உங்கள் மனசில் அப்படியே எல்லா டேட்டாவும் பதிஞ்சிரும். தேர்வில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்திருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.